சாந்தி. சிவ பகவானுடைய மகா வாக்கியம். தேதி 7/6/2025. மீட்டே பச்சே, தும் அபி பூஜாரி சே பூஜ்ய பன் ரஹி ஹோ. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவராகிறீர்கள். பூஜ்ய பாப் ஆயேகே, துமே பாப் சமான் பூஜ்ய பனானே. பூஜைக்குரிய தந்தை வந்திருக்கிறார், உங்களை தனக்கு சமம் பூஜைக்குரியவர் ஆக்குவதற்காக. கேள்வி: தும் பச்சோं के अंदर कौन सा दृढ़ विश्वास है? பாபா கேட்குறாங்க, குழந்தைங்களாகி உங்களுக்குள்ள எந்த ஒரு திடமான நம்பிக்கை இருக்கிறது? பதில்: तुम्हें दृढ़ विश्वास है कि हम जीते जी बाप से पूरा वर्षा लेकर ही छोड़ेंगे. நாங்கள் வாழ்ந்து கொண்டே பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைந்த பிறகே அவரை விடுவோம். இந்த திடமான ஒரு நம்பிக்கை இருக்குது. பாபா கி யாத் மே யே புரானா ஷரீர் சோட் பாப் கே சாத் ஜாயேங்கே. பாபாவுடைய நினைவில் இந்த பழைய ஷரீரத்தை விட்டுவிட்டு பாபாவுடன் சேர்ந்து செல்வோம். பாபா ஹமே கர் கா சஹஜ் ராஸ்தா பத்தா ரஹி ஹே. பாபா எங்களுக்கு வீட்டிற்கான சகஜமான பாதையை காட்டுகிறார். பாடல்: ஓம் நமோ சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி तो बहुत मनुष्य कहते रहते हैं. இன்னைக்கு பாபா ஓம் சாந்தி சொல்ல வச்சாரு. அவரு சொல்றாரு, ஓம் சாந்தின்னு நிறைய மனிதர்கள் சொல்ல தான் செய்கிறாங்க. பச்சே பி கேத்தே ஹே ஓம் சாந்தி. குழந்தைங்களும் என்ன சொல்கிறோம்? ஓம் சாந்தின்னு சொல்கிறோம். அந்தர் ஜோ ஆத்மா ஹே வோ கேத்தி ஹே ஓம் சாந்தி. உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மா தான் ஓம் சாந்தின்னு சொல்லுது. परंतु आत्मा ये यथार्थ रीति अपने को जानते नहीं है, न बाप को जानती है. ஆனால் ஆத்மாக்கள் யதார்த்த முறையில் தன்னையும் அறிந்து கொள்ளவில்லை, பாபாவையும் தெரிஞ்சுக்கல. बल पुकारते हैं परंतु बाप कहते हैं मैं जो हूँ जैसा हूँ यथार्थ रीति मुझे कोई नहीं जानते. ஆனால் என்னை கூப்பிடுறீங்க, ஆனாலும் பாபா சொல்கிறாரு, நான் யார், எப்படிப்பட்டவன், யதார்த்தமாக என்னை யாரும் அறிந்திருக்கவில்லை. ये ब्रह्मा भी कहते हैं मैं अपने को नहीं जानता था कि मैं कौन हूँ, कहाँ से आया. இந்த பிரம்மா கூட சொல்கிறார், நானும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கல, நான் யாருன்னு தெரியாது, எங்கேருந்து வந்தேனும் தெரியாது. पहले तो आत्मा को भी नहीं जानते थे. முதல்ல ஆத்மாவை பற்றியே தெரியல. हम कब से पाठ बजाते कुछ नहीं जानते थे. பிறகு நாம் எப்போலேருந்து பாட் நடிச்சிட்ருக்கிறோம், அதை பற்றி எதுவுமே தெரியல. अभी तक भी कई अपने को पूरा पहचानते नहीं है. ஆனால் இப்போ வரைக்கும் கூட நிறைய பேர் தன்னை முழுமையாக அறிந்து கொள்ளவில்லை. मोटे रूप से जानते हैं और मोटे लिंग रूप को ही याद करते हैं. வெளிப்படையான அளவில் தெரிஞ்சிருக்கிறாங்க, வெளிப்படையாக பெரிய ரூபமாக, அதாவது லிங்க ரூபத்தில் நினைவு செய்கிறாங்க. मैं आत्मा बिंदी हूँ, बाप भी बिंदी है, उस रूप में याद करे, ऐसे बहुत तोड़े हैं. நான் ஆத்மா புள்ளி, பாபாவும் புள்ளி, அந்த ரூபத்தில் நினைவு செய்பவர்கள் ஒரு சிலரே. நம்பர்வார் புத்தி ஹேனா. பாபா சொல்கிறாங்க, புத்தி கூட எப்படி தான் இருக்குது, நம்பர்வார் தான். कोई तो अच्छी रीति समझकर औरों को समझाने लग पड़ते. சிலரோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிறருக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. तो तुम बच्चों को युक्ति दी है, बाप को याद करने से तुम पूजारी से पूज्य बन जाएंगे, क्योंकि बाप है सर्व का पूज्य. குழந்தைங்களாகி உங்களுக்கு யுக்தி கொடுக்கப்பட்டுள்ளது. பாபாவை நினைவு செய்கிறது மூலமாக பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர் ஆகின்றீர்கள். ஏன்னா பாபா யாரு? அனைவராலும் பூஜிக்கப்படுபவர். तो आधा कला पूजारी बनते हैं वो फिर आधा कला पूज्य बनते हैं. யாரு அரைக்கல்பம் பூஜாரியாக இருக்காங்களோ அவங்க தான் அரைக்கல்பம் பூஜைக்குரியவராகவும் ஆகிறாங்க. எபி ட்ராமாமே பாட்டு, இது கூட ட்ராமாவில் பாட்டு இருக்குது. ड्रामा के आदिमत्य अंत को कोई भी नहीं जानते. ड्रामाவுடைய 3 காலம் யாருக்கும் தெரியல. याद रहने से खुशी भी रहती है. நினைவு இருந்தால் தான் குஷியும் இருக்கும். ஸ்டூடெண்ட் லைஃப் है ना, ஏன்னா இது மாணவ வாழ்க்கை. हम स्वर्गवासी बनने के लिए पढ़ रहे हैं. நாம் ஸ்வர்க்கவாசி ஆகிறதுக்காக படிச்சிட்ருக்குறோம். ये खुशी स्थायी रहनी चाहिए जब तक स्टडी पूरी हो. இந்த குஷி நிலையாக இருக்கணும், எதுவரை ஸ்டடி முழுமையடையுதோ அது வரைக்கும். பாப் समझाते रहते हैं
ஸ்டடி பூரி தப் ஹோகி ஜப் வினாஷ் கே லியே சாமகிரி தயார் ஹோகி. பாபா இதையும் புரிய வைக்கிறார். உங்களோட ஸ்டடி, உங்களோட படிப்பு எப்போ முழுமையடையும்னா எப்போ வினாசத்திற்கான பொருட்கள் தயாராகுதோ அப்பதான். ஃபிர் தும் சமஜ் ஜாயேங்கே ஆக் ஜரூர் லகேகி. பிறகு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, நெருப்பு பிடிக்க போகுது. தயாரியா தோ ஹோத்தி ரேத்தி ஏனா, இப்போவே ஏற்பாடுகள்லாம் நடைபெறுது தானே. ஏக் தோமே கித்தனா கரம் ஹோத்தே ரேத்தே. ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ சூடாக்கிட்டு இருக்காங்க. சாரோ தரஃப் பின்ன பின்ன பிரகார் கி சேனாய், 4 பக்கமும் விதவிதமான படைகள் இருக்குது. சப் லட்னே கேலே தயார் ஹோத்தே ரேத்தே. எல்லாரும் யுத்தத்துக்காக தயாரா இருக்காங்க. கோயி ந கோய் அட்டக் ऐसी डालते जो लड़ाई जरूर लगे. ஏதாவது என்ன பண்றாங்களா, பிரச்சனையை உருவாக்கிட்டா யுத்தம் ஏற்பட்டுவிடும். கலப் பெலே மாஃபிக் வினாஷ் தோ ஹோனாயே. கல்பத்திற்கு முன்பு போல வினாஷம் நடந்தே தீரும். தும் பச்சே தேக்கேங்கே. குழந்தைங்க நீங்க பார்க்க தான் போறீங்க. முக்கிய ஹே யாதுக்கி யாத்ரா. முக்கியமானது நினைவு யாத்திரை. பக்தி மார்க்க கி யாத்திரை அப் கத்தம் ஹோனி ஹே. பக்தி மார்க்கத்தோட யாத்திரைகள்லாம் இப்போ முடிய போகுது. பக்தி மார்க் ही क्लैश हो जाएगा. பக்தி மார்க்கமே முடிய போகுது. பக்தி மார்க் क्या है? பக்தி மார்க்கம்னா என்ன? ஜப் ஞான் ஹோ தப் சம்ஜே. எப்போ ஞானம் இருக்கோ அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். சமஜ்தே ஹே பக்தி சே பகவான் மிலேகா. புரிஞ்சிருக்காங்க, பக்தி மூலமாக தான் பகவான் கிடைப்பாரு. பக்தி கா ஃபல் கியா தேங்கே. ஆனால் பக்திக்கான பலன் என்ன கொடுப்பாரு? குச் பி பத்தா நெய். அது எதுவும் தெரியாது. तुम बच्चे अब समझते हो, बाप बच्चों को जरूर स्वर्ग की बादशाही का ही वर्षा देंगे. ஆனால் குழந்தைங்க இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, பாபா தன்னோட குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சொர்க்க ராஜ்யத்தினுடைய ஆஸ்தி தான் கொடுப்பாருன்னு. தெய்வீ குண் தாரன் கர்னே கே லியே பி சாவதானி மில்தி ரேத்தி ஹை. தெய்வீக குணத்தை கடைப்பிடிக்கிறதுக்காக கூட உங்களுக்கு கவனம் கொடுக்கப்படுது. अपनी जांच करने के लिए साक्षी हो देखना चाहिए कि हम कहाँ तक पुरुषार्थ करते हैं. தன்னை சோதனை செய்வதற்கு சாட்சி ஆயிட்டு பார்க்கணும், நான் எந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்கிறேன். கை சமஜ்தே ஹம் बहुत अच्छा पुरुषार्थ करें. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்களாம், நான் நல்ல புருஷார்த்தம் பண்ணுறேன், பிரதர்ஷினி அதிகா பிரபந்த் கர்த்தா ரேத்தாவும், கண்காட்சிக்கான ஏற்பாடுகள், சேவைக்கான ஏற்பாடுகள்லாம் நான் நல்லா செய்கிறேன். தாக்கி சப்கோ மாலும் பட் ஜாய் கி பகவான் பாப் ஆயா ஹுவாய். அது மூலமாக அனைவருக்கும் பகவான் தந்தை வந்துட்டாருன்னு தெரிய வரும். மனுஷ்ய பிச்சாரே சப் கோர் அந்தேரேமே சோயே ஹுய். ஏன்னா மனிதர்கள் பாவம் அப்பாவிகள் ஆழமான நித்திரையில் தூங்கிட்டு இருக்காங்க. ज्ञान का किसी को भी पता ही नहीं है तो जरूर भक्ति को ऊंच ही समझेंगे. ஞானத்தை பற்றி யாருக்குமே தெரியலை, ஆகையால் அவங்க பக்தியை தான் உயர்வாக நினைக்கிறாங்க. ஆகிய துமாரே மே பி கோய் ஞான் தா கியா. பாபா கேட்குறார், உங்களுக்கு கூட முதல்ல ஞானம் இருந்துச்சா என்ன? ஹம் ஏக் பாப் கே பச்சே பிரம்மா குமார் குமாரி ஹே, ஃபிர் பி ये जिस्मानी वृत्ति बदलने में टाइम लगता है. நாம் எல்லாம் ஒரு அப்பாவுடைய குழந்தைங்க, பிரம்மா குமார் குமாரிகள். இருந்தாலும் கூட உலகாய விருத்தியை மாற்றிக்கிறதுக்கு டைம் எடுக்குது. தீரே தீரே பிச்சாடிமே கர்மாத்தீத் அவஸ்தா ஹோனியே. கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் தான் கர்மாத்தீத்த நிலை ஏற்படும். इस समय किसकी கர்மாத்தீத் அவஸ்தா ஹோனா அசம்பவ் ஹே. இந்த நேரமே கர்மாத்தீத்த நிலை ஏற்படுறது அசம்பவம். கர்மாத்தீத் அவஸ்தா ஹோ ஜாயே ஃபிர் தோ ய ஷரீர் பி ந ரஹே. கர்மாத்தீத்த நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஷரீரம் கூட இருக்காது. இன்கோ சோடனா படே. இந்த ஷரீரத்தை அப்போ விட்டுடணும். லடாய் லக் ஜாயே. யுத்தம் ஏற்பட்டுவிடும். ஏக் பாப் கி ஹி யாத் ரஹே, இஸ்மே மேனத்தே. ஆனால் ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருக்கணும், அதுக்கு உழைக்கணும். அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், साक्षी हो, अपने को देखना है कि हम कहाँ तक पुरुषार्थ करते हैं. சாட்சி ஆயிட்டு தன்னை தானே பாருங்க, நான் எந்த அளவுக்கு புருஷார்த்தம் செய்கிறேன். चलते फिरते कर्म करते कितना समय बाप की याद में रहते हैं. நடந்தாலும் சுற்றினாலும் கர்மா செய்தாலும் எவ்வளவு நேரம் நான் பாபாவுடைய நினைவில் இருக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட், இன் ஷரீர் சே கபி பி தங் நஹி ஹோனா ஹே. இந்த ஷரீரத்தால் ஒருபோதும் அவதிக்கு உள்ளாகக்கூடாது. இஷரீர் மே ஹி ஜீ கர்கே பாப் சே வர்ஷா பானை. இந்த ஷரீரத்தில் வாழ்ந்து கொண்டுதான் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். ஸ்வர்கவாசி பன்ने के लिए इस लाइफ में पूरी स्टडी करनी है. ஸ்வர்கவாசி ஆகுவதற்கு இந்த வாழ்க்கையிலேயே முழுமையாக படிப்பை படிக்க வேண்டும். वरदान, त्रिकाल दर्शी और साक्षी दृष्टा बन हर कर्म करते हुए बंधन मुक्त स्थिति के अनुभव द्वारा திருஷ்டாந்த் ரூப் பவ. திரிகால தர்ஷி மற்றும் சாட்சி பார்வையாளராகி
ஒவ்வொரு கர்மத்தை செய்து கொண்டே பந்தன் முக்து ஸ்திதியின் அனுபவத்தின் மூலம் उदाहरण रूपम आहुंगल। यदि त्रिकालदर्शी स्टेज पर स्थित हो, कर्म के आदि मध्य अंत को जानकर कर्म करते हो तो कोई भी कर्म विकर्म नहीं हो सकता, सदा सुकर्म होगा। ஒருவேளை திரிகாலதர்ஷி ஸ்திதியில ஸ்திரமா இருந்து கர்மத்தோட ஆதி மத்திய அந்திமத்தை தெரிஞ்சிட்டு செயல் செய்றீங்கன்னா எந்த கர்மா விகர்மாவா இருக்காது, சதா சுகர்மாவே இருக்கும்। ऐसे ही साक्षी दृष्टा बन कर्म करने से कोई भी कर्म के बंधन में कर्म बंधनी आत्मा नहीं बनेंगे। அதே போல சாட்சி பார்வையாளராகி கர்மா செய்யறப்ப எந்த கர்மா பந்தனமாகி ஆத்மா கர்ம பந்தன ஆத்மாவாக ஆகாது। कर्म का फल श्रेष्ठ होने के कारण कर्म संबंध में आएंगे, बंधन में नहीं। நீங்க செய்யற கர்மத்தோட பலன் சிரேஷ்டமா இருக்கனால சம்பந்தத்துல வருவீங்க, பந்தனத்துல வரமாட்டீங்க। कर्म करते न्यारे और प्यारे रहेंगे तो अनेक आत्माओं के सामने दृष्टांत रूप अर्थात एग्जाम्पल बन जाएंगे। அப்ப கர்மா செய்து கொண்டே விடுபட்டவங்களாவும் இருப்பீங்க, அன்பானவர்களாகவும் இருப்பாங்க। ஆகையால அநேக ஆத்மாக்கள் முன்னாடி ஒரு உதாரண ரூபமாக ஆகிவிடுவீர்கள்। ஸ்லோகன், जो मन से सदा संतुष्ट है वही डबल लाइट है। யார் மனதின் மூலம் சதா திருப்தியாக இருக்கிறார்களோ அவர்களே டபுள் லைட்। அவ்யக்த சமிக்கை, எந்த ஒரு சக்திசாலியான எண்ணத்தையும் ஆத்மீக சக்தி, அதாவது அதில் எனர்ஜி சேமிப்பாகின்றது, நேரமும் பயனுள்ளதாக ஆகின்றது। வீணான எண்ணங்கள் எனர்ஜி மற்றும் நேரத்தை வீணாக்கச் செய்கிறது। எனவே இப்போது வீணான எண்ணங்களின் படைப்பை நிறுத்திவிடுங்கள்। இந்த படைப்புதான் ஆத்மா என்ற படைப்பாளரை குழப்பத்திற்குள் கொண்டு வருகிறது। எனவே சதா இந்த ஒரு பெருமையில் இருங்கள், நான் ஆத்மா, மாஸ்டர், சர்வசக்திவான், சக்திசாலி ஆத்மா। அப்போது குழப்பமே ஏற்படாது மற்றும் அநேகரின் குழப்பங்களை நீக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள்। அச்சா, ஓம் சாந்தி।